சாலமன் பிரியனே, சீயோன் மன்னவனே, சாலமன் பிரியனே, உன்னை காண்கிறேன், உன்னை காண்கிறேன், என்னை மறந்து உந்தன் ராஜ்யத்தில் பிறந்து வாழ்கிறேன், என்னை மறந்து உந்தன் ராஜ்யத்தில் பிறந்து வாழ்கிறேன். சீயோன் மன்னவனே, சாலமன் பிரியனே, சீயோன் மன்னவனே, சாலமன் பிரியனே. பாவ அறிக்கை செய்யும் போது அவங்களுக்கு ஃபாதர் தானே பாவ மன்னிப்பு கொடுக்கறது? இல்லையே, ஏசப்பா தான். உன்னோட பாவ அறிக்கை கேட்கறது இயேசு கிடையாதே, ஃபாதர் தானே. ஐயோ, நீங்க வாக்கு மீறிட்டீங்க. ஒரு கேள்வின்னு தானே சொன்னீங்க. மன்னிச்சிருங்க தந்தையே, இவளுக்கு குறும்பு அதிகமாயிடுச்சு. இவளோட பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சமத்து பொண்ணு. நான் சொன்ன வாக்க காப்பாத்துறேன். வா, பாவ அறிக்கை செய்யலாம். கைய கூப்பிக்கிட்டே போ. நீ ஆசைப்பட்டது நடந்துருச்சுல்ல. நீ உன்னை செய்யணும்னு நினைச்சேன்னா செய்யாம விட மாட்டியே. அதுவும் முழுசா நடக்கல இல்லம்மா. வேற என்ன பாக்கி இருக்கு? இன்னொரு விஷயம் இருக்கே, பாவ அறிக்கை தான் செஞ்சிருக்கேன், நற்கருணை எடுக்கலையே. ஏய், சும்மா வா. 12 வயசு ஆகாம அத பத்தி யோசிக்க கூடாதுன்னு பாதிரியார் சொன்னாருல்ல. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. 7, 8, 9, 10, 11, 12, இன்னும் 6 வருஷம் காத்து இருக்கணுமா? இப்ப நடக்கிற காரியம் இல்ல. உனக்கு வர வர ஆணவம் அதிகமாயிடுச்சு. ஏசப்பாவை ஏத்துக்கிறது ஆணவமா அம்மா? சும்மா கூட கூட பேசாத. இத போய் உங்க அப்பா கிட்ட சொல்லு போ. என்கிட்ட இத பத்தி பேச வேணாம். அம்மா, நீங்க சரின்னு சொன்னா அப்பாவும் சரின்னு சொல்லுவாருமா. அம்மா, அப்பா கிட்ட சொல்லுங்கம்மா. ஏசப்பாவை ஏத்துக்கிறது தானம்மா. என் செல்லம்மா இல்ல, குட்டி தெரேசியோட செல்லம் இல்ல. மனசை எப்படியும் மாத்திடுவிய நீ. நல்லம்மா செல்லம்மா. பெரிய ஃபாதர் எதுக்கு ஒத்துக்குவாருன்னு எனக்கு தோணல. ஒத்துக்குவாருப்பா, நல்ல ஃபாதர் அவரு. எனக்கு ஒப்புரவு கொடுத்தாருல்ல. அப்பவேதான் அவர் சொன்னாருல்ல, 12 வயசு முடியாம நற்கரனை வாங்க முடியாதுன்னு. நான் இனிமே அவர்கிட்ட இத பத்தி பேச மாட்டேன். ஐயோ, இவகிட்ட இதே தொல்லையா போச்சு. நீங்களாம் அதிகம் செல்லம் கொடுத்ததான் இதுக்கெல்லாம் காரணம். புரிஞ்சு சொல்றதுதான் சரி. அழுறத கொஞ்சம் நிறுத்து திரேசியா. ஃபாதர் எதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. தாண்டே, அம்பழ காட்டுக்கு கோவிந்தாக்கு போய் அவர்கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்கலாம். குழந்தை ஆசைப்படுது இல்ல. அப்பா சொல்றது சரி. திரேசியா, அங்க நில்லு, நானும் வரேன். நில்லுன்னு சொன்னல. புத்திரனாகிய இயேசு பரிசுத்த ஆவியால் கன்னி மரியாள் வயிற்றில் கர்ப்பம் தரித்து மனிதனாக பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் ஆட்சியில் சித்திரவதை செய்யப்பட்டும் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்தார். இந்த ஜபங்களெல்லாம் யார் கத்து கொடுத்தா? நானே படிச்சு கத்துக்கிட்டேன். சந்தேகங்களை அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ, அப்படியா? தெய்வத்துல எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேரு. அவங்கள யாரு? பிதா, சுதன், பரிசுத்த ஆவி. யாரு? பரிசுத்த ஆவி. இவளுக்கு புது நன்மை எடுக்கிற எல்லா தகுதியும் இருக்கு. எல்லா ஜபமும் படிச்சிருக்கா. ஆனா வயசு தான் ஒரு பிரச்சனையா இருக்கு. இயேசுவை ஏத்துக்கிறதுக்கு வயசு ஒரு பிரச்சனையா போதர்? நான் ஒத்துக்கிறேன். நீ கேட்ட கேள்வி சரியான கேள்வி. இவ்வளவு ஆசையோட இருக்கிற நம்ம திரேசியாவுக்கு அவ கேட்கறத கொடுக்கலன்னா அது தப்புதான். நாளைக்கு உனக்கு புது நன்மை கொடுக்குற. நாளைக்கேவா?
திரேசியாவுக்கு இப்ப சந்தோஷம் தானே? சந்தோஷம். நற்கரணை வாங்குறதுக்கு நாங்க இன்னும் எந்த ஏற்பாடும் செய்யலையே. அதுக்கு ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? அதுக்கு தயாராக வேண்டியது இவதான் தயாராயிட்டாளே. தாண்டம்மா, இயேசுவை ஏத்துக்கிறது வெளி தோற்றத்திலே இல்ல, நம்ம உள்மனசுல. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீ நல்லா இருப்பம்மா. அம்மா வாங்க போலாம். எனக்கு நல்லா தெரியும் ஃபாதர் சம்மதிப்பாருன்ட்டு. திரேசியா பாத்து போமா. திரேசியா, நீ என்ன இப்பவே கும்பிட்டுட்டு வந்துட்டு இருக்க? ஆலயத்துக்கு போன பிறகு கும்பிட. அம்மா, இவளுக்கு என்னாச்சுமா? பாத்தீங்களா, இங்கேயே கும்பிட்டுட்டு வரா. பொறிஞ்சு அவளை தொல்லை பண்ணாத. இயேசுவை ஏத்துக்கிறதுக்கு அவ இப்பவே தயாராயிட்டா. ஓ, ஒரு புண்ணியவதி. मैं संभारो सबरे बुमारिया, मैं संभारो सबरे बुमारिया, पगरे धमसीगा पग में कीरा अलमगब कुदिशा मेगल सावो मेघम सा தகேர்த்த மாறன் கர்த்தருக்கு. திரேசியா, நற்கருணை வாங்க வேண்டாமா? நான் நற்கருணை இல்ல, குழந்தை இயேசுவை பார்த்துட்டு இருக்கேன். நற்கரணை வாங்கிக்கோ திரேசியா. திரேசியாவிற்கு 12 வயது பூர்த்தியானது. நாட்டில் நடப்பது போன்று திரேசியாவிற்கு இப்பொழுது திருமண வயது. மிகுந்த அடக்க ஒடுக்கத்துடன் இருக்கும் திரேசியாவின் மனது பக்தியில் மட்டுமே நாட்டம் கொண்டிருந்தது. இயேசுவே, முடவனை நடக்க வச்சீங்க, பக்கவாதம் வந்தவனை குணப்படுத்தினீங்க, பசித்தவருக்கு உணவு கொடுத்தீங்க, இறந்தவரை உயிரோடு எழுப்புனீங்க. ஆனாலும் நன்றி இல்லாத மனிதர்கள் உங்க தோல்ல சிலுவையை சுமக்க வச்சாங்க, கை கால்ல ஆணி அடிச்சாங்க. ஐயோ, எவ்வளவு கொடுமைகள்! உங்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னு என் மனசு துடிக்குது. சிலுவையோட பாரத்தை நானும் கொஞ்சம் சுமக்கிறேன். என்னோட வாழ்க்கைய இயேசுவுக்காக சமர்ப்பிக்கிறேன். இந்த உலகத்துல இருக்கிற எந்த சுகமும் எனக்கு வேண்டாம் இயேசுவே. எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம்
கல்யாணம் பண்ணிக்கோன்னு கட்டாயப்படுத்துறாங்க. அந்த கல்யாண வாழ்க்கை எனக்கு தேவையில்ல. இயேசுதான் என்னோட மணவாளன். இயேசுவே, என்னோட வாழ்க்கையில நீங்க சீக்கிரம் வரணும். ஒரு கன்னியாஸ்திரி மடத்துல சேர்ந்து கஷ்டப்படுற ஆதரவற்ற மக்களுக்கு ஆயுசு முழுக்க சேவை செஞ்சு அதுல நான் உங்களை பார்க்கணும். உங்களை அறிந்தும் அறியாத மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற பாவிகள் மனம் திறந்தறதுக்காக ஊழியம் செய்து அவங்க குடும்பங்கள்ல நானும் ஒருத்தியா இருப்பேன்னு நான் முடிவு எடுத்திருக்கேன். இது மட்டும்தான் என்னோட வாழ்க்கையா இருக்கும். இன்னையிலிருந்து என்னைய உங்ககிட்ட அர்ப்பணிக்கிறேன். நான் இயேசுவை என்னோட மனவாளனை ஏற்றுக்கொண்டு உங்க சிலுவ பாரத்தை நானும் சுமந்து வாழ்றதுக்காக என்னோட கன்னி வாழ்க்கைய இந்த நிமிஷமே உங்க காலடியில வைக்கிறேன். நீ சொல்றது எல்லாம் பார்த்துட்டும் கேட்டுட்டு தான் இருந்தேன். உன்னோட விருப்பத்தை நான் தப்புன்னு சொல்ல வரல. உன்னோட அண்ணன் பொறிஞ்சி கல்யாணமும் அக்கா மேரியோட கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. அடுத்து நீதான். நிறைய பேர் உன்னை பெண்ணு கேட்டு வராங்க. தெரேசியாக்கு தெரியும்ல, நம்ம குடும்பத்துக்கு வர வருமானம் இப்ப சொல்லிக்கிற மாதிரி இல்ல. அப்பாவோட குடிப்பழக்கம் நம்ம குடும்பத்தை நாசமாக்கிட்டு இருக்கு. இப்ப உங்க அண்ணன் பொறிஞ்சும் இப்ப குடிக்க ஆரம்பிச்சிருக்கான். என்னோட ஆரோக்கியமும் இப்ப சரியில்லை. உன்னோட தங்கச்சி இட்டியானா வளர்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சாகணும். அதனால உடனே உன்னை ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்தாதான் நான் நிம்மதியா கண்ணை மூடுவேன். அம்மா, நீங்க என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம். என்னோட தீர்மானத்துல நான் உறுதியா இருக்கேன். திரேசியா, ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அதோட நல்லது கெட்டதை யோசிச்சு பார்க்கணும். நீ ஒரு பொண்ணு. எனக்கு அப்புறம் உன்னை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல. என்னை பாத்துக்கிறதுக்கு என்னோட மணவாளன் இயேசு இருக்காரு. திருக்குடும்பமும் இருக்கு. இதுக்கு மேல எனக்கு என்னமா வேணும்? அம்மா தூக்க வரல. திரேசியா, நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? இப்படி படுத்தா எப்படி தூக்கம் வரும்?
உடம்பெல்லாம் வலிக்காதா உனக்கு? எந்திரி எந்திரின்னு சொன்னல. ஏன் தெரேசா இப்படி எல்லாம் பண்ற? என்னோட இயேசு சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் போது என்னால சுகமா படுத்து தூங்க முடியாதுமா. இந்த உலகம் பாவங்களால் நிறைஞ்சு அழிஞ்சிட்டு இருக்குமா. நாமளும் இயேசுவ எல்லா நேரமும் சிலுவையிலேயே அரைஞ்சிட்டு இருக்கோம். நான் தாமா அவருக்கு ஆறுதல் சொல்லணும். இயேசுவுக்கு நான் இல்லாம வேற யாருமா இருக்கா? ஐயோ இயேசுவே. அம்மா அம்மா அம்மா, உங்களுக்கு என்ன ஆச்சுமா? எழுந்திருங்கம்மா. அப்பா அப்பா எழுந்திருங்கப்பா. அம்மாவால முடியலப்பா. அப்பா அம்மா அம்மா எழுந்திருங்கம்மா. அம்மா எழுந்திருங்கம்மா. என்னம்மா ஆச்சு? மெதுவா எழுந்திருங்கம்மா. அம்மா திடீர்னு என்னம்மா ஆச்சு? உங்களுக்கு இப்படி வெறுத்துட்டு இருக்கேம்மா. என்னன்னு சொல்லுங்கம்மா. எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, சும்மா தலை சுத்துச்சு. நான் கொஞ்சம் படுத்துக்கிறேன். அம்மாவின் உடல்நிலை ஒவ்வொரு நாளும் மோசமாகிக் கொண்டே இருந்தது. அம்மாவிற்காக வைத்தியரிடம் சென்று மருந்து வாங்குவதற்கும் அவரை கவனிப்பதற்கும் இரவு பகல் பாராமல் திரேசியா ஓடி நடந்தார். அம்மா, உனக்கு காய்ச்சல் சரியாயிடுச்சா? இப்ப கொஞ்சம் பரவாயில்லம்மா. நல்லா ஓய்வு எடுக்கணும்னு வைத்தியர் சொன்னாருமா. அம்மா, வைத்தியர் கஷாயமும் மாத்திரையும் கொடுத்திருக்காரு. இந்த கஷாயத்தை 3 நேரமும் குடிக்கணும். அப்பாவும் பொறிஞ்சும் ஏதாச்சும் சாப்பிட்டாங்களாம்மா? நான் வைத்தியரை பார்க்க போகும்போது சாப்பிட்டுட்டு இருந்தாங்கம்மா. அம்மா இந்த மருந்து குடிங்க. அம்மா திரேசியா. அம்மா என்னம்மா? ஒன்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா நீங்க என்ன நினைச்சு ஒரு கவலையும் பட வேண்டாமா. இயேசுவை நம்புங்கம்மா. அப்பாவும் உங்க அண்ணன் பொறிஞ்சும் குடிக்கிறதையும் சண்டை போடுறதையும் நிறுத்தணும்னு நீதான் முட்டி போட்டு ஆண்டவர் கிட்ட பிரார்த்தனை செய்யணும். நான் பிரார்த்தனை பண்ணிட்டு தாமா இருக்கேன். ஏன் வீட்டுக்காரரை நான் பாத்துக்கிறேன். முதல்ல உங்க வீட்டுக்காரர் கூடிய நிறுத்துங்க, அப்புறம் உங்க புள்ள கிட்ட சொல்லுங்க. இவன் என்னடானா கல்யாண வயசாகியும் காதுல ஒரு கம்மல் கூட போடாம மூலியா உட்கார்ந்துட்டு இருக்கா. இல்லாததையும் பொல்லாததையும் சொல்றதா இவ வேலை. இதெல்லாம் தெரிஞ்சுமா இயேசுவே இந்த வீட்டுல என்ன மருமகளா கொண்டு வந்த? அண்ணி கொஞ்சம் மெதுவாதான் பேசுங்களேன். கவலைப்படாதீங்கம்மா, உடம்பு இன்னும் மோசமாகும்.
எத்தனை மணிக்கு அடக்கம் பண்ண போறீங்க? 3 மணிக்குன்னு சொன்னாங்க.